SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தோட கணக்கீட்டு நடவடிக்கை இப்போது எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. 4ஆம் தேதி நவம்பர்லேருந்து ஆரம்பித்து 4ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் இது நடக்க போகுது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற பூத் கேம்பில் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கிற பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு உங்களுக்கான ஃபார்ம்ஸ் படிவங்களை வாங்கிக்கோங்க. படிவங்களில் இருக்கிற சிம்பிளான ஃபார்ம் இன்புட்ஸை ஃபில்அப் பண்ணுங்கள். எனக்கு வந்த ஃபார்ம் இது தான். ஃபார்மோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய பிஎல்ஓ யார், அவங்க பேர் என்ன, அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. என்னோடய ஓட்டர் ஐடி இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு, என்னோடய அட்ரஸ் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அது தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க. என்னோடய ஃபோட்டோ ஆல்ரெடியே அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் நம்மளோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதோட ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க, அதை நான் இங்கே போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இது ஒரு விருப்ப தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் நம்பர் நான் என்டர் பண்ணிட்டேன். அடுத்தது என்னோட கைபேசி எண், என்னோட ஃபோன் நம்பர், இது வந்து ஆதார் லிங்க்டு ஃபோன் நம்பர் தான், அதையுமே நான் இந்த இடத்துல எழுதிட்டேன். அடுத்தது என்னுடைய அப்பா பெயர் இல்லை பாதுகாவலரின் பெயர்னு கொடுத்துருக்காங்க. நான் என்னோட அப்பா பெயரை இங்கே எழுதிட்டேன். அடுத்தது தந்தை பாதுகாவலரின் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண், எங்கள் அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பரை நான் இங்கே எழுதிட்டேன். என்னுடைய அம்மா பெயர் எடுத்து கேட்டிருக்காங்க, அதை நான் இங்கே எழுதிட்டேன். அடுத்தது எங்கள் அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பரையும் கேட்டிருக்காங்க, அதையும் நான் இங்கே ஃபில் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய துணைவரின் பெயர், என்னுடைய ஒய்ஃப் நேம் இங்கே எழுதிட்டேன். அதே மாதிரி அவங்களுடைய அடையாள அட்டை நம்பரையும் நான் இங்கே என்டர் பண்ணிட்டேன். இந்த காலம் பார்த்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி நீங்கள் SIR எடுக்கும்போது உங்களுடைய பேர், வாக்காளர் அடையாள அட்டை அந்த இதில் இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் இதில் ஃபில் பண்ணணும். ஏன்னா ரிடண்டன்சி இருந்துச்சுன்னா அதை அவங்க கிளியர் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோடைய பேர் ஆல்ரெடி இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிக்ளரேஷன் இருக்குது. அதுக்கு கீழே இந்த இடத்துல கையெழுத்து போடுற மாதிரி இருக்குது. நான் இதை கையெழுத்து போட்டுட்டேன். இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணலாம். எபிக் போர்ட்டலில் போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனுமரேஷன் ஃபார்ம்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைனா நீங்கள் புதுசாக சைனப்பும் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயம், ஆன்லைனில் பண்ணும்போது உங்கள் ஆதார் கார்டும் உங்கள் ஓட்டர் ஐடிலையும் நேம் ஒரே மாதிரி மேட்ச் ஆனால் மட்டும்தான் சப்மிட் ஆகும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.